ஏசியன் பெயிண்ட்ஸோட ஸ்டாக் பிரைஸ் ஏன் கண்டினியூஸாக ஃபாலோ ஆகுது? ஸோ அப்படி அது ஃபாலோ ஆகிறதுக்கு இந்த நாள் ரீசன் தான் மெயினான ரீசன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் ஆர்வமாக இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டாக் பிரைஸ் ஏன் டவுன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து கம்பெனியோட பேக்ரவுண்ட் பற்றி பார்த்தலாம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 1942 4 ஃப்ரெண்ட்ஸால மும்பையில் உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி. அப்படிப்பட்ட இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 60 கண்ட்ரீஸ்ல இவங்களோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 பெயிண்ட் கம்பெனிஸ்ல இவங்களும் ஒரு கம்பெனியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து காமனா கேட்டா எந்த பெயிண்ட் கம்பெனி நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டா ஏசியன் பெயிண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு பிராண்டா இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட பிராண்டோட ஸ்டாக் பிரைஸ் ஏன் டவுன் ஆகுது? சோ ரீசெண்டா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா 2023ல சேம் டிசம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஸ்டாக் பிரைஸ் எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3422ல இருந்திருக்கு. ஆனா அதே இன்னைக்கு 2024ல வந்து பாத்தீங்கன்னா 2282 அப்படிங்கிற பிரைஸ்ல வந்து டவுன் ஆயிருக்கு. சோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இந்த நாள் ரீசன் மேஜரான ரீசன் சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட குவார்டர் 2 ரிசல்ட் தான். குவார்டர் 2 ரிசல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 5.3% டவுன் ஆகி சோ 8028 crores சேல்ஸ் இருக்கு. பட் லாஸ்ட் குவார்டர்ல எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 8970 crores வந்து இவங்க வந்து செல் பண்ணிருக்காங்க. பட் லாஸ்ட் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்டர் வந்து ரொம்பவே டவுன் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஷேர் பிரைஸ் வந்து ரொம்பவே டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் பேசப்படுது. ஸோ இவங்களோட ஷேர் பிரைஸ் வந்து டவுன் ஆனதுக்கு இந்த ரீசனும் கூட வந்து மெயினான ரீசனாக வந்து பேசப்படுது. ரெண்டாவது ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ இவங்களுக்கு காம்படிட்டராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிர்லா ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்ய பிர்லாவோட ஒரு குரூப். ஸோ அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெயிண்ட் நாங்களும் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு காம்படிட்டராக வந்திருக்காங்க. ஸோ அதுவும் மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த JSW பெயிண்ட்ஸு ஸோ இந்த மாதிரி நிறைய பெயிண்ட் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்ஸோட மார்க்கெட் ஷேரை வந்து டவுன் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக சொல்லப்படுது. மூணாவது ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ்டு டவுன்கிரேட்ஸ். ஸோ அனலைஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இப்போ வந்து டவுனாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து சொல்றதுனாலையும் கூட வந்து அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகும். ஸோ ஒரு கம்பெனியை பற்றி ஒரு அனலைஸ்ட் வந்து சொல்லி ஸோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுனாக தான் பெர்ஃபார்ம் பண்ண போகுது ஸோ இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுனாக தான் செய்யும். ஸோ ஏன்னா மக்கள் வந்து அதெல்லாம் கம்பெனி வந்து டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த கம்பெனி வேணாம் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து வெளியே போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால தான் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் டவுன் ஆகுது. நாலாவது ரீசன் தான் ரொம்ப ஒரு முக்கியமான ரீசன் சொல்கிறோம். ஸோ கன்சியூமர் டிமாண்ட். ஸோ கன்சியூமரோட டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அவங்களோட பையிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிளைமேட்டு. ஸோ கிளைமேட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைனி சீசனாக இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யாரும் பெருசாக பெயிண்ட் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் 1ல ஏன் வந்து அவ்வளோ ஒரு ரிசல்ட் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மர் சீசன். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. இப்போ யாரும் பெருசாக பண்ணாதனாலையும் கூட பையிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ப்ரைஸ் ரொம்பவே வந்து டவுனாக அடி வாங்குது. ஸோ ஏசியன் பெயிண்ட்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கம்மியாகிறதுக்கு இந்த நாள் ரீசன் தான் மெயினான ரீசனாக சொல்லப்படுது. ஸோ இன்னும் உங்களுக்கு என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் படிச்சு. சரி ஓகே, இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்முக்கு வந்து இந்த மாதிரி இது சொல்லப்படுது. ஸோ லாங் டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கடந்த ஒரு 5 இயர்ஸா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்திருக்கு. ஸோ அதனால வந்து லாங் டேர்முக்கு நல்ல ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லி வந்து நிறைய அனலைஸ் சொல்றாங்க.